ஹே ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த ட்ராமாவோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிறோங்க. மறக்காமல் லைக்கும் போட்டுருங்க. உங்களோட லைக்கு எனக்கு இன்னுமே மோட்டிவாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் அதையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோனிக்கிட்ட ப்ராக்டிஸ்லாம் கற்றுக்கிட்டு உடம்பு வலிக்குதுன்னு அப்படியே நடந்து வந்திருப்பாங்களா. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏதோ ஒரு கேங்கை தான் அடிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோக்கு ஜூஸ்லாம் கொடுப்பானுவேன். நம்ம ஹீரோவை அதை பிடிக்க முடியாமல் கீழே போட்டிருப்பான். எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துருப்பானுவேன். அது வரைக்கும் பார்த்துருப்போம். அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோ சாரி கேட்கலான்னு தான் வாயை திறந்துருப்பான். அதுக்குள்ளே அந்த பையனும் சாரி நாங்கள் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயந்து ஓடிடானுவேன். ஹீரோமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான், டே நான் சாரி தான் கேட்க போனேன், அதுக்குள்ளே பயந்து ஓடிட்டானுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ரொம்ப கை காலெலாம் வலிக்குது, நம்ம அந்த டேபிளில் போய் உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் அங்கே போய் உட்காரானுவேன். பாயோ சொல்கிறான், இன்றைக்கி எப்படியோ ஒரு கேங்லேருந்து தப்பிச்சிட்டோம், ஆனால் இதேமாரி இன்னொரு கேங் வரும், இப்படியே நம்மளோட ஸ்கூல் லைஃபு ஹாப்பியே இல்லாமல் பயத்தோடு போயிருமோ. எனக்கு சண்டை போடாத ஸ்கூல் லைஃப் தான் வேணும்னு சொல்ல, இங்கே கியாவோ எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் வேணும்னு பாவமாக பேச வச்சுக்கிறான். நெக்ஸ்ட்டு மூவோ எனக்கு ஒரு நல்ல தூக்கம் வேணும்னு சொல்ல, ஹீரோவோ எனக்கு இப்போ என்ன சொல்லணும்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். சரி நம்ம அஃபே கிட்ட ஒரு ஐடியா கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த பிளேஸுக்கு அஃபே வந்துடுறான். இவன் எப்படி வந்தால் கூட தெரியல. அஃபேன்னு பேர் சொன்னாலே இவன் எங்கேருந்து வருவான் தெரியல, வந்துடுறான். இவங்களாம் ஷாக் ஆகி தான் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்கிட்ட கேட்குறாங்க, எங்களோட லைஃபு இப்படியே ஃபைட்டிங்லேயே போயிடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஈவனுமே சொல்கிறான், காலங்காலமாக இப்படி தான் இருக்குது, உங்களுக்கு முன்னாடி உள்ள சீனியர் இருப்பாங்கல்ல, அவங்க இப்படி தான் ரூல்ஸை வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் ஒரு டாப் கேங் ஆகிட்டீங்களா, அதனால் இந்த ரூல்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோவோ ஆமாம், என்ன நம்ம தான் இப்போ டான் ஆகிட்டோம்ல, நம்மளால் இந்த ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும், ஃபஸ்ட்டு இந்த ஃபைட்டை பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். அதில் தான் பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு ஆஃபீஸ் சொல்கிறான். பிகாஸ் இந்த ஸ்கூலில் 3 டாப் ஈக்குவல் கேங் உண்டான். அதில் ஃபஸ்ட் கேங்கு பேர் சேவல்னு ஒரு கேங்கு, 2வது சென் செட்டு, 3வது ஹீரோ அடித்தான்லாம் அவை தான் இப்போ நம்ம ஹீரோ டீம் தான் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு கேங்கை பற்றி சொல்லணும்னா அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுவும் வெளிப்படையாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி பண்ண மாட்டாங்க. தனியாக ஒரு ரூம்குள்ளே கூட்டு போய் அவ்வளோத்துக்குள்ளே சித்திரவதை பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் இந்த கேங் லீடர் நேம் ஜகா. அவன் கண்ணு சைடில் ஒரு டேட்டு மாதிரி சேவலை தான் வரைஞ்சி வச்சுருக்கிறான். கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கிறான். ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே தெரியாது, அவ்வளோத்துக்குள்ளே பயங்கரமாக இருப்பான். 2வது கேங்கு சென் செட்டு. இவங்க ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, வைலன்ஸாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க கிட்ட யாராவது வம்பு எடுத்தாங்க மட்டும்தான் அவங்க அடிக்க போவாங்க. இந்த கேங்கில் நிறைய கேர்ள்ஸுமே சேர்ந்துருக்காங்க. இந்த கேங்கோட லீடர் இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு ஐடல் மாதிரியே இருப்பாங்களாம். எல்லா பொண்ணுங்க எல்லா பசங்களுக்குமே பிடிக்குமா, எனக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் அவங்க கூட கம்பேர் பண்ணால் உங்களுடைய கேங்கு சின்னதுதான், ஆனால் நீங்கள் இப்போ டாப் கேங்காக இருக்கீங்க. அந்த 2 கேங்கையுமே எப்படியாவது பீட் பண்ணி மேலே வந்துடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரூல்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம், என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் போயிட்டு வரேன், என்ன மேம் கூப்பிட்றாங்க போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடறான். எப்படி போகிறான் எப்படி வாரான் ஒன்றும் தெரியாமல் தான் இவங்க முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 4 பேருமே பேசிட்டு இருக்கிறாங்க. நாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கணும், அப்போ தான் அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது ஐடியா கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஹீரோவும் சொல்கிறான், சரி நாம் ஜிம்முக்கு போகணும்ல வாங்கன்னு கூப்பிட்றான். அதுக்குள்ளே இவங்களும் நாங்கள் புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்த விட்டு 3 பேருமே போயிடானுவேன். அதுக்கப்புறம் ஹீரோ மட்டும் தான் ஜிம்முக்கு வந்திருக்கான். நான் மட்டும் தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன்னு சிரிச்சுட்டு ஹீரோனிக்கிட்ட சொல்ல, ஹீரோனிக்கே புரியுது, நேற்று நம்ம சொல்லி கொடுத்ததே போதுண்டா சாமி தான் இருந்திருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு நினச்சி ஹீரோ பார்த்து சிரிக்கிறா. அதே சமயம் மோவோ ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலான்னு ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கான். அங்கே எங்கே பார்த்தாலும் ஒரே சண்டை கலவரமாக தான் இருக்குது. இதை பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கிறான். அப்படியே உள்ள ஒரு ரூமில் 3 பசங்க கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கானுவேன். அதை பார்த்த மோவோ இவங்க தான் எந்த சண்டைக்கு போக மாட்டானுவேன், இவங்ககிட்ட போய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிப்போன்னு அவங்கக்கிட்ட வந்து ஹாய் ஹலோன்னு கூப்பிட்டு பார்க்கான். பட் அவங்க கேம் விளையாடுற பிஸியில் அவனை கண்டுக்கலை. உடனே இவனும் அவனுக்கு தெரிஞ்ச மசாஜை பண்ணி விடலாம்னு கை தான் அவங்க மேலே வைக்கிறான். அதுக்குள்ளே 3 பேருமே பயந்துறாங்க. என்ன நாங்கள் தான் உங்ககிட்ட வரவே இல்லையே, நீ எதுக்கு எங்ககிட்ட வந்திருக்கிறா அப்படி ரொம்ப பயந்து, இந்த ஃபோனை நீயே வச்சுக்கோ, இதில் அன்லிமிட்டடாக டேட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயந்து அந்த பிளேஸை விட்டு ஓடிறானுவேன். மூக்கு ஒன்றும் புரியல, ஏன்டா என்னை பார்த்து பயந்து ஓட்டுறீங்க, நானே ஃப்ரெண்ட்ஸ் தானே பிடிக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த ஃபோனை எடுத்து பார்க்கான். அதிலே பப்ஜி கேம் தான் இருக்குது.
இன்னொரு பக்கம் கியாவோ ஒரு 2 கேர்ள்ஸுக்கு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கடலை போட்டுட்டு இருக்கிறான். இவள்வளோ என்ன எங்களை பிக்கப் பண்ண வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவனுமே ஆமான்னு சொல்கிறான். ஓ நாங்கள் 2 பேருமே சிங்கிள் தான் அப்படிங்கிற மாதிரி இவள்வ சொல்கிறாங்களா? பரவாயில்லையே, பேங்காக்கில் எல்லாருமே ஓப்பனாக பேசுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இவன் நினைக்கிறான். உனக்கு எந்த மாதிரி வாகனம் ஓட்ட பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாள்வ. அவனும் எனக்கு ட்ரக் ஓட்ட பிடிக்கும்னு சொல்கிறான். அப்போ நான் எங்களோட டைப் நீ கிடையாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு 2 பசங்க பைக் வச்சுட்டு இருக்கானுவன். அவனை சுற்றி கேர்ள்ஸ் கூட்டமாக தான் இருக்குது. இவளோ அண்ணா பாரு இதுதான் எங்களோட டைப்பு, நீ எங்களோட டைப் கிடையாது சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கே போயிடாள்வ. இவனும் இதை பார்த்துட்டு எல்லா கேர்ள்ஸுக்கும் பைக் தான் பிடிச்சிருக்கா, இவ்வளோ ஈஸியாக இவங்க மடங்கிடுவாங்களா இந்த பைக்குக்கு அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கிறான். நெக்ஸ்ட் பாயோ ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து டீ ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருக்கிறான். அது ரொம்ப நல்லா இருக்கு போல, மறுபடியும் ஒரு 2 வாங்கி வச்சிருக்கிறான். அவங்களும் வந்து 165 ரூபா ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்கிட்ட 5 ரூபா மட்டும் கம்மியாக இருக்குது, ஏதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்குமான்னு கேட்குறான். அதெல்லாம் கிடையாது தம்பி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பக்கத்தில் ஒரு பையன் வந்து இவனுக்கு 5 ரூபா கொடுத்துட்டு போகிறான். பாயும் அவனை பார்த்துட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். அவனை பக்கத்தில் உள்ள டேபிள் உட்காந்துட்டு பாயை பார்த்து நீ இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமான்னு இவனுமே சொல்கிறானா. அதுக்கப்புறம் தான் அந்த டேபிள் உள்ள யூனிஃபார்மே பார்க்குறான். நீ ஃப்ரெஷரா, எப்படி இருக்கு இந்த ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கானா. நல்லா இருக்குன்னு இவனுமே சமாளிக்கிறான். பாயும் அவனோட நேம் கேட்கலான்னு பார்க்கான். அந்த டைமில் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடுது. அவனும் அதை பேசிட்டே போயிடான். நம்ம பாயால் அவனோட நேமே கேட்க முடியல. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினி தான் காமிக்காங்க. நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறா ஹீரோக்கு. அவனுக்கு ஒரு கட்டத்தில் முடியல. ஸோ இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். சரி ஓகேன்னு 2 பேருமே உட்காந்து பேசுகிறாங்க. ஹீரோயினியுமே சொல்கிறான் அவங்களுக்கு கற்றுக்கிட்ட ஆர்வம் இல்லைன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வராத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி ஓகேன்னு இவனுமே சொல்லிடுறான். அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. அங்கிருந்து ஹீரோவை ஹாஸ்டலுக்கு வரான். 3 பேருமே ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டு இருக்கானுவன். மோவோ அந்த பப்ஜி கேமை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கிறான். கீழே கியாவோ அந்த பைக்கை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கிறான். பக்கத்தில் பாயும் அந்த பையனை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் எவ்வளோ அழகா இருக்கான்னு. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு சிரிச்சுட்டு இவங்க கிட்ட நான் சில்லி கொண்டு வந்திருக்கிறேன், விவி அப்பா கொடுத்து விட்டாங்க சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்றான். சரி ஓகேன்னு அவங்களுமே வந்துடுறாங்க சாப்பிட்றதுக்கு. இவனுமே சோகமாக சொல்கிறான், தேவையில்லாம உங்களே அந்த தற்காப்பு கலையை கற்றுக்கிடுங்கன்னு நான் இழுத்துட்டு போயிட்டேன். இனிமே நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடவே மாட்டேன். அதுக்காக உங்களுக்கு என்ன நடந்தாலும் என்கிட்ட இருந்து மறைக்காதுங்க. நாம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு நான் எப்போதுமே சப்போர்ட்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சோகமா சொல்லிட்டு இருக்கிறான். இவங்களுக்கும் இதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாகிட்டு போல. இவங்களுமே சாரின்னு கேட்குறாங்க. சாரிலாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நாம இந்த ப்ராப்ளத்திலிருந்து எப்படி வெளியே வரலான்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் அஃபைய ஃபோன் பண்ணி ஒரு பேட் நியூஸ், உங்களை தான் அடிக்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க ஸ்கூல்ல. ஸோ நீங்க அதுக்கு முன்னாடி அந்த பெரிய கேங்க வின் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இவங்களுக்கும் அதிர்ச்சி தாங்க முடியல. அப்படியே அதிர்ச்சியோட நிற்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பாய் பாய்.